பொதுவாக இந்த கொசு வந்தால் அடிச்சிடலாம். அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். அதை விட சிக்கலானது என்னென்னா, இந்த பச்சை வண்ணத்தில் ஒரு பூச்சி இருக்கும், அது ஊற ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம அதை அடிச்சிட முடியாது. ஏன்? அடித்தா அப்படி நாரும். அந்த பூச்சி நம்ம கையில் பட்டுட்டா கூட அந்த நாற்றத்தை நம்மளால் தாங்க முடியாது. இப்போது அப்படிப்பட்ட பூச்சிகளை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருக்காங்க. நம்ம பூச்சியவும் வெளியேற்றணும், சுத்தமாக அடித்து நகற்றமும் வந்துடக்கூடாது, நம்ம கையவும் பார்த்துக்கணும். இவ்வளவு சிக்கலான இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நம்மை திசை திருப்புவதற்காக இந்த நச்சு பூச்சிகளை இறக்கி விட்டுருக்காங்க. ஒன்று, இது ஒரு சர்க்கஸ் கம்பெனி, ஜெமினி சர்க்கஸ் மாதிரி. அழகு தமிழில் பேசும், அடுக்கு மொழியில் பேசும், அப்பப்போ சிரிச்சுக்கும், தன்னைத்தானே வியந்துக்கும். அப்புறம் இயேசு மாதிரி, இயேசுவோட வாரிசு ஜூதாஸ் சொன்னார், அவர் சொன்னார், அவங்களாம் இவரை தான் சொன்னாங்க. இப்படி ஒரு வாரிசு வருவார், வள்ளலாருக்கு வாரிசு, முத்துராமலிங்க தேவருக்கு வாரிசு, எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்க்கஸ் கம்பெனி. யாராவது ப்ரெஸ் மீட்டையே பொதுக்கூட்டம் மாதிரி கைத்தட்டி ரசித்து, இது ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி இன்னும் ரிலீஸ் ஆகாமல் கஷ்டப்படுது. அது கம்பெனி வந்து மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்து தப்பு தவறுமாக படித்து அது வந்து சாட்டர்டே சர்க்கஸ் மாதிரி, அது ஒரு தனி கம்பெனி. ஆனால் நண்பர்களே, இவர்களை வெறும் கம்பெனின்னு நம்ம ஒதுக்கிவிட முடியாது. ஏன்னா அதுக்கு கள்ள டிக்கெட்டு வாங்கிட்டு போய் நிற்கிற கூட்டமெல்லாம் நம்ம குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க. திராவிடம் என்பது வடமொழி, சமஸ்கிருதம். தேசியம் என்பது என்ன? தேசம்ங்கிறது தமிழா? உங்கள் தமிழறிவுக்கு பாராட்டு விழா தான் நடத்தணும். பாரத தேசம்ங்கிறாரு, அவர் தமிழில் சொல்கிறாரா? ஏ அமாரா தேஷ் கே அப்படிங்கிறாரு. உங்கள் தேசியம்தான் அது. மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் வந்து 4 முனை போட்டியில் கொடுக்கல, 3 முனை போட்டி தான் பெரும்பான்மை சொல்லிட்டு வராங்க. என்ன காரணமாக சொன்னீங்க? உங்களை சேர்க்க மாட்டாங்க போட்டியில் வந்து? இல்லை, அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லையே. உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்கள், இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்கள். நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே. உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கெல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? ஏதோ ஒன்று, மலையை வெட்டி ரோடை போட்டுருணும், 8 வழிச்சாலை எதுக்கு? வேகமாக சென்னைக்கு போய் என்ன பார்ப்பேன்? சினிமா பார்ப்பேன், இல்லை சீரியல் பார்ப்பேன், இல்லை சிந்திச்சு எதுவும் படைக்க போறியா? என்ன பண்ண போற? ஏதோ பண்ணிடும்ப்பா, நடந்தா நல்லது தான், ஆனால் நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு. அதையும் சேர்த்து மாற்றணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். நான் இல்லைன்னா என்ன என் மக வெல்றா, நான் வெல்லலைன்னா என்ன என் மக வெண்டுட்டு போறா, என் மக வெல்லலைன்னா என்ன அவ புள்ள வெண்டுட்டு போறான். ஆனால் எங்க ஐயா சொல்லுவார்ல, தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ, ஆனா அதுல பழம் யாரு சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன், உன் மயன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவான். விதை நான் போட்டது. இப்ப இந்த விதை யார் போட்டது? எனக்கு என் முன்னவன் போட்டான். இப்ப நான் தண்ணி ஊற்றி வளர்க்குறேன். இந்த மரத்தை என் பிள்ளை அப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு? மேடம், என்டிஏ கூட்டணியில் வராத கட்சிகளுக்கு வந்து மிரட்டல் விடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் இன்னைக்கு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காரு. அது மாதிரி எதுவும் இருக்கா? இது கேப்டன் கட்சிங்க, அந்த மாதிரி இங்கே எல்லாம் யாரும் எதுவும் அப்படி இல்லை. சும்மா எதையாவது ஒன்று பேசலான்னு பேசக்கூடாது, தப்பு அது. அப்படி இல்லை. இங்கே யாரையும் மிரட்டவும் முடியாது, யாரையும் எதுக்கும் அடி பண்ணி வைக்கவும் முடியாது. தமிழக அரசு எதுக்கும் விஜய் வந்து மத்திய அரசு எதுக்கு பயப்படுதாரு? என்ன காரணம்? படத்துக்கு ஒரு ஆபத்து வருதுனாலே குரல் கொடுக்க மாட்டேங்காரு, மக்களுக்காக குரல் கொடுப்பாரு. விஜயை ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட்டி உங்கள் எல்லா டவுட்ஸும் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். அதை தெரிஞ்சுக்க நானும் அவங்கள மாதிரி ஆர்வமாக இருக்கேன். அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போ அதிமுக பிரிஞ்சது வந்து ஒன்றாக சேர்ந்துருச்சு ஓரளவுக்கு. ஓபிஎஸ் தவிர எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அது உடஞ்ச பானையெல்லாம் ஒட்டி வச்சிருக்காப்புல இருக்குது. எல்லா தண்ணியும் கீழே போயிடுச்சு, பானை தான் ஒட்டி இருக்குது. ஆனால் என்னட்டனா பானையெல்லாம் உடஞ்ச பானை ஒட்டி வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது வேணால் மியூசியத்தில் வேணால் வச்சுருக்கலாமே ஒழிய தேர்தலையோ அதை வச்சு தண்ணி பிடிச்சோ குடிக்க முடியாது. இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, மக்கள் ஆதரவெல்லாம் போயிடுச்சு. அது புதிய கட்சிக்கு போயிருச்சா அல்லது மற்ற கட்சிகளுக்கு போயிருக்காங்கிறத தேர்தலாம் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள்ட்ட இல்லை, அவர்கள்ட்ட தேர்தல் ஆதரவு இல்லைங்கிறது கூட்டத்திலே தெரிஞ்சு. எல்லா கட்சிகளுடைய தலைவர்களுடைய பேச்சுக்களுமே ஒரு பயம் கலந்த பேச்சாத்தான் இருந்துச்சே ஒழிய அவர்களிடம் ஒரு உண்மையான அன்போ உண்மையான ஒரு நம்பிக்கைத்தன்மை மக்களிடம் பெற்றவர்களாக இல்லை.
எல்லாருமே முன்னுக்கு பிறனா பேசுகிற ஒரு சிபிஐயினுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியாக தான் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு. அதிமுக இருக்கக்கூடிய விஜயை வலுக்கட்டாயமாக பாஜக இழுக்கக்கூடிய நடைமுறைகள் தான் சேர்த்து வருவதாகவும் அவர் அங்கே வர வைக்கிறது இங்கே வர வைக்கிறதுக்காக இல்லை. அதாவது அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ விசில் எங்களுக்கு இப்போ உடனே தேவையில்லைப்பா, எங்கள்கிட்ட விசில் இருக்குது, குக்கரில் விசில் இருக்குல்ல, அதனால் இப்போ குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்குது. அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். இதற்கு மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னாலே நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கே பார்க்கின்ற போது 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. தொலைதூரத்திலே வந்த தாய்மார்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். இவர் விவரமாக பேசினார்கள், ஒருத்தர் கைதட்டல. இங்கே பார்க்கின்ற போது எல்லோரும் கையிலே விசிலை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாளை காவல்துறை கூட விசிலை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். பேருந்திலே பயணம் செய்கிற போது கண்டக்டர் விசில் அடிக்க மாட்டார்கள் என்ற நிலையும் உருவாகும். நமக்கு கிடைத்திருக்கிற விசில் சின்னம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.